சொல்றா. எங்கடா இருக்க? குன்னத்தூர் எல்லோரோ கேவ். ஸோ ஒரு மலையவே குடஞ்சு பண்ணியிருக்காங்க பாருங்க. மகாராஷ்டிராவில் எப்படி மலையை குடஞ்சு கோவில்கள் கட்டினாங்களோ அதே மாதிரி இங்க நம்ம பாண்டிய பேரரசான சங்கம் வளர்த்த தமிழ் மண்ணான மதுரையிலையும் சேம் மலையை குடஞ்சு குடைவரை சிவன் கோவில் கட்டியிருக்கு. ஒரே பாறையில் செதுக்கியிருக்காங்க. விநாயகராக இருக்கட்டும் சரி, வந்து அப்படியே டோட்டலாக குடஞ்சி 4 அடி உயராங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, மகாராஷ்டிராவில் எந்த நூற்றாண்டுல அந்த மலையை குடஞ்சு கோவில் கட்டினாங்களோ அதே நூற்றாண்டுல இங்க நம்ம தமிழ்நாட்டில் மதுரையிலையும் சேம் மலையை குடஞ்சு கோவில் கட்டியிருக்காங்க. 2 செஞ்சுரி ஈக்குவல். 1300 வருஷத்துக்கு முன்னாடி தான் 2 கோவில்களுமே கட்டப்பட்டிருக்கு. பட் என்ன இதுல வித்தியாசம் அப்படின்னா, அது பெருமையா பேசப்படுது, பட் இது பேசல. ஸோ அந்த ஸ்பாட் தான் இன்னைக்கு நான் விசிட் பண்ண போறேன். நம்ம தமிழ்நாட்டிலே எப்பயுமே ஜே 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 ஜேன்னு கள்ள கட்டி இருக்க ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா, கருப்பா போயிட்டு வர வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. வந்தால் நீங்கள் தான் நின்று பார்த்துக்கணும். ஓகே, கிளம்பலாங்க. கருப்பரை பார்த்தாச்சு. போகும்போதே நல்ல சகுனமாக இருக்குது. கருப்பரை பார்த்துட்டு போகிறேன். ஆக்சுவலாக 2 நாளுமே எனக்கு விளங்கலை, தத்ரியமாக போச்சு. இப்போது நான் இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னா குன்னத்தூருங்க. ஸோ குன்னத்தூர் போகலாம் தான். குன்னத்தூரில் ஒரு ஜெயின் பெட் மவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அங்கே தான் போய் பார்க்கலான்னு கிளம்பிட்டேன். எந்த ரூட் வழியாக போக போகிறோம் அதான் ஹைலைட்டு. ஆக்சுவலாக இப்போ நான் காரியாபட்டிக்கும் மதுரைக்கும் நடுவில், அதாவது அருப்புக்கோட்டை மதுரை இது 2க்கும் நடுவில் காரியாபட்டி, அதுக்கு முன்னாடி ஒரு வில்லேஜில் தான் இருக்கேன். இங்கேருந்து இப்போ எங்கே கிளம்பி எந்த வழியாக போக போகிறோம் அப்படின்னா ஆனக்குளம். ஆனக்குளத்துலேருந்து நல்லூர் டு நல்லூர்லேருந்து எப்படி போகிறது, விராதனூர். நல்லூர் டு விராதனூர் போயிடுவேன். விராதனூர் டு சாத்தூர்லேருந்து அப்படியே குன்னத்தூர். இந்த இடத்தோட எக்ஸாக்ட் லொக்கேஷனை நான் கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். எப்படி வரதை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. என்னென்னா, நான் வரும்போது பைக்கில் ஈஸியாக வந்துட்டேன். பட் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எவ்வளோ பேர், ஸோ எவ்வளோ எங்கேருந்து எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்கலாம். சப்போஸ் மதுரை பக்கத்தில் இருந்தேன்னா ஈஸியாக வந்துடுவீங்க. பட் லாங்கில் இருந்தேன்னா எந்த பஸ் பிடிச்சி வரதுன்னு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நான் பைக்கில் வர்றதுனால ஸோ ஈஸியாக வந்துட்டேன். ஸோ பார்க்கலாம், அந்த இடத்துக்கு போய் நான் விசிட் பண்ணி என்னென்ன இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் காட்டுறேன். ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டதுக்கப்புறம் அதை கண்ணால் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் சரி, அது இன்னும் வேறு லெவல். ஸோ மதுரை பக்கத்துலேருந்து யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஸோ மதுரையிலேருந்து ஒரு 17 கிலோமீட்டர் தான் இருக்கும், வந்து பார்த்துருங்க. இங்கே இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா 2 ஸ்பாட்டை நீங்கள் பார்க்கலாம். ஒன்று அந்த குடைவரை சிவன் கோயில், அதான் நீங்கள் பார்க்கலாம். அது பக்கத்துலேயே இன்னொன்று நார்மல் சமணர் படுக்கைகள் இருக்குது. இந்த சமணர் படுக்கைகள் சொல்லப்போனால் இங்கே சமணர் படுக்கைகள் எப்படிடா வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா சமணர்கள் வந்து இறை வழிபாடே இல்லாதவங்க, ஸோ கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க. சொல்லப்போனால் சமணர்கள் வந்தது 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டுக்குள்ள. இந்த குடைவரை சிவன் கோயில் கட்டப்பட்டது 6ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டுக்குள்ள. சொல்ல போனால் இதுக்குமே 1000 வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அந்த 1000 வருஷம் கேப் தான் நம்ம பாண்டிய மன்னர். லெஃப்ட் சைடு ஒரு என்ட்ரன்ஸ் பார்க்குறீங்களா, இந்த என்ட்ரன்ஸ்குள்ளே போனீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் சமணர் படுக்கைகளை பார்க்கலாம். இந்த சமணர் படுக்கை பார்த்தீங்கன்னா உள்ள அதுக்கப்புறம் சிவலிங்கமும் இருக்கும். அந்த சமணர் படுக்கைகள் எப்படி இருக்குது, அங்கே சமணர்கள் எப்படிலாம் வாழ்ந்தாங்க, அதை பற்றி டீட்டெயில்ஸாக இன்னொரு வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் லிங்க் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் தான் பாருங்கள். அங்கேருந்து நேராக ஒரு 100 மீட்டர் போனீங்கன்னா அந்த குடைவரை சிவன் கோயில் இருக்கும், உதயகிரீஸ்வரர் கோவில். அந்த உதயகிரீஸ்வரருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சூரியன் உதிக்கும் போது நேராக சூரிய ஒளி அவர் மேலே படும். அதுக்காக தான் அந்த பேர் வச்சுருக்காங்க. கேட்கவே நல்லா இருக்குல்ல, பட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள், பார்க்கவே செம்மையாக இருக்குது. பட் என்ன ஒரு பிரச்சனை, வெயில் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் இயர்லி மார்னிங் வந்தீங்கன்னா சூரிய ஒளி டேரெக்டாக சிவலிங்கம் மேலே படுற மாதிரியே அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மலையவே குடஞ்சு பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ செம்மையாக இருக்குல்ல, பார்க்கும்போதே ஒரு மாதிரி வேறு லெவலில் வைப்பாக இருக்குது. ஸோ வெயிலில் வந்தால் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. சரி, ஓகே, அங்கே எப்படி இருக்குது, ஸோ அங்கே கோயில் எப்படி வடிவமைச்சு கட்டியிருக்காங்கன்றதை நான் காட்டுறேன். ஸோ நீங்களே பாருங்கள். தமிழ்நாடு முழுக்க சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி தெரியாமல் கோடை காலத்தில், வெயில் காலத்தில் மதுரை மதுரை மாவட்டத்தை முடிவு பண்ணிட்டேன். ஃபுல்லாக மதுரை மாவட்டத்தில் அதிகபட்சம் இந்த மாதிரி குடைவரை கோவில்கள், சமணர் மலைகள் அது நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் பார்த்தா அடிக்கிற வெயில் எனக்கு கால் சுடுது. சூரியதேவா, உங்களை சொல்லி கத்தல, நான் சரியான நேரத்தை சூஸ் பண்ணல. இப்போ நான் வந்திருக்கிறது குன்னத்தூரில் இருக்க குடைவரை கோவில். ஃபுல்லாக பாறையாக இருந்திருக்கும். அந்த பாறையை ஃபுல்லாக பாறையாக இருந்திருக்கு. அந்த பாறையை குடைஞ்சி, ஒரே பாறை தான் ஃபுல்லாக அதை குடைஞ்சி, இங்கே வந்து விநாயகர் பெருமான், இங்கே வந்து துவாரபாலகர் நினைக்கிறேன். எஸ், அந்த பக்கமும் இந்த பக்கம் துவாரபாலகர். அப்போ உள்ளே இருக்குது மகாதேவர்.
ஈஸ்வரா சம்பு சிவ மகாதேவா. ஏங்க செந்தாமரை, மகாதேவருக்கு செந்தாமரை. பிரபு இது உங்களுக்காக அவர்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. மகாராஷ்டிராவில் எப்படி ஒரே கல்லில் ஒரே பாறையில் செதுக்கி எல்லோரை கேஸ் செஞ்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே நம்ம மதுரை மாவட்டத்தில் குன்னத்தூரில் ஒரு மலையில் ஒரே மலையில் செதுக்கி ஒரு சிவன் கோயில் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் ஃபார் குன்னத்தூர் எல்லோரு மகாதேவர் டெம்பிள். ஸோ அதான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒரே பாறையில் செதுக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட என்ட்ரன்ஸ், ஸோ பாறையோட என்ட்ரன்ஸ் முதற்கொண்டு ஒரே சிலை. கிட்டத்தட்ட நந்தியும் இல்லை, நந்தி கீழே இருந்திருக்கு, பட் அது தனியாக எடுத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச நந்தியும் சேர்த்தா செதுக்கிற வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து அப்படியே இந்த விநாயகராக இருக்கட்டும் சரி, சைடில் இருக்க துவார பாலகராக இருக்கட்டும் சரி, உள்ளே போகிற கருவறைக்கு உள்ளே போகிற வழி அதில் இருந்து, ஸோ அவராக இருக்கட்டும் சரி, எல்லாமே ஒரே கல்லில் எல்லாமே ஒரே பாறை. இந்த பாறையிலேருந்து அப்படியே டோட்டலாக குடஞ்சி 4 அடி உயரங்க. 4 அடி உயரம், 3 அடி அகலம் இருக்க சிவலிங்கம். கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய சிவலிங்கம். என் ஃப்ரெண்டு கால் பண்ணுறான். சொல்கிறா. ஹலோ, சொல்கிறா. எங்கடா இருக்க? குன்னத்தூர் எல்லோரும் கேவ். நிறைய பேருக்கு உள்ளூரில் இருக்க அருமைகள் தெரியல, வெளியூரில் இருக்க பெருமையாக தான் பேசிகிட்டு இருக்கோம். உள்ளூர் இருக்க அருமைகள் தெரியல. ஸோ அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரி ஒரு சில இடங்கள், நம்ம தமிழ்நாட்டிலே மதுரையிலே இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. தட் ஃபார் எல்லோரோ கேவ். நம்ம குன்னத்தூர் எல்லோரோ கேவ் தான். இது ஃபுல்லாக ஒரே பாறை தாங்க, ஒரே பாறை. அதை அப்படியே குடஞ்சி கட்டியிருக்காங்க. சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் அந்த காலத்தில் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடியும் தெரில. பட் ஆக்சுவலாக அங்கே இருக்கிறது சமணர் படுக்கைகள்லாம் இருக்குது. அந்த சமணர் படுக்கைலாம் 2300 வருஷத்துக்கு பழமையானது. அப்போ இந்த குகைவரை கோவில் இது எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி பழமையானது? பார்க்கவே செம்மையாக இருந்தது. ஸோ இந்த இடத்த பார்த்து முடிச்சாச்சு. சப்போஸ் நீங்கள் இங்கே வந்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து கொஞ்சம் தூரம் அரிட்டாப்பட்டி போனீங்கன்னா அது இன்னும் வேறு லெவலில் ஒரு குடைவரை சிவன் கோயில் இருக்கும். அது ட்ரக்கிங் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். 1 கிலோமீட்டருக்கு மேலே ட்ரக்கிங் பண்ணி போகிற 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு மேலே ட்ரக்கிங் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதுவும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இருக்குது. ஸோ போய் பாருங்கள். ஸோ அது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மதுரையை சுற்றி எவ்வளோ பிளேசஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாடு சீரீஸில் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ரயிலில் மதுரை சீரிஸ் தான் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட இது எபிசோட் 21 22 நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு 30 எபிசோட்ஸ்க்கு வரும். இன்னும் நிறைய குட்டி குட்டி பிளேசஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்காக வீடியோ போட்டு வைக்கிறேன். ஸோ மற்ற நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பார்க்கலாம். டாடா பை அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு பாட்டில் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். டாடா பை, see you.